திமுக அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? பரவாயில்லன்னு சொல்லுவாரு, பட் போதாது. மக்கள் கிட்ட நிறைய விஷயம் கொண்டு போக வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொண்டு போகும். சட்டமன்றத்துல கூட ஒரு விமர்சனம் அவங்களுக்கு கவுண்டர் பண்ணி திமுக பேசல. எல்லாத்துக்குமே அவங்க ஆதாரத்தை கேட்கறாங்க, இல்லாட்டி இவங்க ஆதாரத்தை கொடுத்து பதில் சொல்றாங்க. எது பேசினாலும் திமுக பத்தி ஒரு குறை சொல்லணும், அதான் அடிக்கிட்டு வந்துடுறாங்க அவங்க எல்லாம். காவிரி நதிநீர் பிரச்சனை, போதைப் பொருள் பழக்கம், அது தொடர்பா நடக்கும் கொலைகள், தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் கர்நாடக அரசு சுட்டுக் கொண்டுருச்சு. பெரிய அளவுல ஒரு பிரச்சனை எழுந்திருக்கணும், பேசியிருக்கணும். இந்த அரசு அப்படியே கடந்து போகிற மாதிரிதான ஒரு சூழ்நிலை இருக்கு. அவர் சும்மா கண்டிக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மீண்டும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, இது ஒரு கமிஷனை போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவங்களுக்கு தட்டி விட்டு ஒரு பிரச்சனை இருக்கிறாரு, அவ்வளவுதான். எதிர்க்க போய் இந்த ஆட்சியில பதில் இருக்காது. ஆனா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நாசம் தான். 10வது மாடியில முதல்வர் அலுவலகம், நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் முதல்வர் அலுவலகத்தை மாத்துறாங்க? ஜோதிடர் மாத்துறாரு. கட்டம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை. வாஸ்து சரியில்லை, அது இல்ல, நீ இந்த ராசி, நீ அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த அலுவலகம் மாற்றினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். அதுல ஒரு ஊழல், இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனா இது எதையுமே அவங்க கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. மோடியினுடைய அடாப்ஷன் தான். பிஎம் கேர்ஸ் பத்தி இன்னைக்கு தானே வருது. 5.4 கோடி டெண்டர் வெளியிடுறாங்க. டெண்டர் வெளியிடுறதுக்கு அப்புறம் பணிகள் தொடங்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பணிகள் தொடங்கி எப்படி சார் டெண்டர் வெளியிட முடியும்? இப்ப தெரியுதுங்களா, ஏன் விஜய் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இதனாலதான். இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டா அவர்னா பதில் சொல்லுவார். அவரு ஆதவர்ஜுனா கேட்டா அப்படி எல்லாம் எந்த முறைகேடு நடக்கல, அப்படி எல்லாம் நாங்க ஊழல் செய்யல அப்படி சொன்னாதான் அவர் ஆதவர்ஜுனா ரெட்டி நாங்க காசே வாங்காத ஜெயிச்சு வந்தோம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். திமுக அரசுடைய செயல்பாடு எப்படி பாக்குறீங்க சார்? திமுக எதிர்கட்சியா சிறப்பா செயல்படுதா? பரவாயில்லன்னு சொல்லுவேன், பட் போதாது. ஏன்னா மக்கள் கிட்ட நிறைய விஷயம் கொண்டு போக வேண்டியது இருக்குது, அதெல்லாம் கொண்டு போகணும். ஏன்னா இப்ப சட்டமன்றத்துல கூட ஒரு விமர்சனம் சரியா அவங்களுக்கு கவுண்டர் பண்ணி திமுக பேசல. திமுக அது சும்மாங்க, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே பதில் சொல்றாங்க, எல்லாத்துக்குமே அவங்க ஆதாரத்தை கேட்கறாங்க, இல்லாட்டி இவங்க ஆதாரத்தை கொடுத்து பதில் சொல்றாங்க. அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. 10வது மாடியில முதல்வர் அலுவலகம், என்ன சார் முதல்வர் அலுவலகம் ஏன் இப்ப அங்க போகுது அப்படின்னு கேட்டா நிறைய விளக்கம் தராங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் முதல்வர் அலுவலகத்தை மாத்துறாங்க? ஜோதிடர் மாத்துறாரு. கட்டம் சரியில்லை, வாஸ்து சரியில்லை. வாஸ்து சரியில்லை, அது இல்ல, கடகராசி, இந்தியாவுக்கு கடகராசி, நீ இந்த ராசி, நீ அப்படியே கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அங்கேயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட்டின பக்கத்தில் அவருடைய ஃப்ளாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடல் நல்லா தெரியும், ரொம்ப தூரம் தெரியும், ரொம்ப உயரத்தில் இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. டெண்டர் வருது, 5.4 கோடி டெண்டர் வெளியிடுறாங்க. டெண்டர் வெளியிடுறதுக்கு அப்புறம் பணிகள் தொடங்குறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பணிகள் தொடங்கி எப்படி சார் டெண்டர் வெளியிட முடியும்? இது என்னது? இப்போ தெரியுதுங்களா, ஏன் விஜய் வந்துட்டு பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லைன்னு இதனால தான். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அவர்னா பதில் சொல்லுவார். அவர் அதுவரை காசு யார் காசு செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு போய் இந்த ஆட்சியில பதில் இருக்காதுங்க. ஆனா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் நாசம் தான். அப்பட்டமா இது ஒரு ஊழலா சார்? மாட்டிட்டாங்களா வெளிப்படையா? ஏன்னா நிறைய பத்திரிகைகள்ல ஒரு அரசு வந்துட்டு ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு இதுதான் ப்ரொசீஜர்னு இருக்கு. அந்த ப்ரொசீஜரை தாண்டி நீங்க வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டை கூப்பிட்டு எல்லாத்தையும் செய்யறீங்க, அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்துட்டு கொடுக்குறீங்க. இது என்ன? இது வண்டி எடுத்தாந்து குதிரை முன்னாடி கட்டுறது அதானே இது? அப்ப இவங்க மறைக்கிறாங்க அப்படின்றதான உண்மை. ஆதவர்ஜுனா கேட்டா அப்படி எல்லாம் எந்த முறைகேடு நடக்கல, அப்படி எல்லாம் நாங்க ஊழல் செய்யல அப்படி சொன்னாதான் அவர் ஆதவர்ஜுனா ரெட்டி நாங்க காசே வாங்காத ஜெயிச்சு வந்தோம் அப்படின்றாரு. தொகுதிகளை ஆளுக்கு 3000 ரூபாய் கொடுத்து வருவாரு. அவரோட மாமியார் 25,000 ரூபாய் வரைக்கும் குடும்பத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நாங்க காசே கொடுக்கல அப்படின்றாங்க. விஜயனுடைய விஜய் போட்டுக்கிட்ட பெரம்பூர்ல காசு கொடுத்துருக்காங்க 1000 ரூபாய் ஈச்சு. ஆனால் கொடுக்காமலாம் வந்துட்டு இவங்கெல்லாம் ஒன்றும் சேர்த்தார்ல சொல்லிக்கிறாங்க இவங்க. அது மாதிரி தான் இதுவரையும் சொல்றாரு ஆதவர்ஜுனா ஊழலே கிடையாது அப்படின்ட்டு. இந்த அலுவலகம் மாற்றினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க சார். இந்த அலுவலகம் மாற்றுறது அப்படிங்கிறது பெரிய விமர்சனத்துக்குள்ளாகுது, எல்லாரும் எடுத்து வைக்கிறாங்க. அதுல ஒரு ஊழல், இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்குது. ஆனா இது எதையுமே அவங்க கேட்டுக்கிற மாதிரியே இல்லை. மோடியினுடைய அடாப்ஷன் தான். பிஎம் கேர்ஸை பத்தி இன்னைக்கு தானே வருது. கிட்டத்தட்ட 2020 வந்த பிஎம் கேர்ஸ் அதை பத்தி என்ன விவரம் அப்படின்றது இப்பதான் வருது. அப்ப அவங்களுக்கு தெரியல, இவர் பாக்குறாருல என்ன செய்யணும் அப்படின்ட்டு. நம்ம பாட்டுக்கு பிரசாதம் இருந்தாலே போறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. தமிழக அரசியல் ஸ்ட்ராட்டஜி, தந்திரம்,
இன்னைக்கு அதிகமா பேசக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு 3 முக்கியமான பிரச்சனைகள். ஒண்ணு காவிரி நதிநீர் பிரச்சனை, 2வது போதைப் பொருள் பழக்கம், அது தொடர்பா நடக்கும் கொலைகள், 3வது தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் தமிழர்களை கர்நாடக அரசு சுட்டுக் கொண்டுருச்சு. இந்த 3 பிரச்சனைகள் தொடர்பா பெரிய அளவுல ஒரு பிரச்சனை எழுந்திருக்கணும், பேசியிருக்கணும். ஆனா இது எதையுமே இந்த அரசு அப்படியே கடந்து போகிற மாதிரிதான ஒரு சூழ்நிலை இருக்கு. எதிர்கட்சிகளும் இது சிறப்பா கையாளலையா? அப்படி உதாரணத்துக்கு அந்த எடுத்து 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விஷயத்துக்கு வனத்துறை சட்டப்படி வனத்துல வந்துட்டு இந்த மாதிரி மான்களை வேட்டையாடினா கூட அவங்களை எடுத்துட்டு போயிட்டு நீங்க நீதிமன்றத்துக்கு அவங்களுக்கு வெறும் ஃபைன் தான், அரசு சிறை கிடையாது. அப்படியாப்பட்ட சின்ன குற்றத்துக்காக செஞ்சாங்கன்னு சொல்லி அது ஒரு சப்போசிஷன் ஒத்துக்கிட்டாலும் கூட எப்படி அவங்கள சுட்டுக் கொள்ளலாம்? தப்பு இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு விவரமான ஒரு அறிக்கையில சீஃப் மினிஸ்டர் கொடுக்கலையே அவர் சும்மா கண்டிக்கிறேன், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் மீண்டும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது, இது ஒரு கமிஷனை போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொறுப்பையும் அவங்களுக்கு தட்டி விட்டு ஒரு பிரசாத் இருக்கிறார். அவ்வளவுதான். கேட்டா அது மற்ற மாநிலத்துடைய பிரச்சனை, ஆனா இங்க இருந்து நிவாரணம் மட்டும் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம். மற்ற மாநில பிரச்சனை அப்படின்றது இந்த மாநிலத்திலிருந்து போயிட்டு அந்த இடத்துல அங்க வாடுறான், அங்கிருந்து இங்க வந்து இங்க வாடுறான் எல்லாமே. அப்படி ஏற்கனவே வந்துட்டு ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எக்கனாமிக் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால வந்துட்டு அங்க எது நடந்தாலும் நீங்க பிரசாத் இருக்கணும்னு அர்த்தமா? காவிரி நதி பிரச்சனையில் உரிமையை கோரக்கூடாது என்ன? ஸோ எல்லா விஷயத்துலையும் சரிங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், யாரையும் பகச்சிக்காது, ஓட்டிக்கிட்டு இருக்கு ஜாலியா. இன்னொரு பக்கம் தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநில மாநாடு, அமித்ஷா முதலமைச்சர் சந்திப்பெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? அவங்களுக்கு இங்க எதுவுமே கிடையாதுங்க. அமித்ஷா மோடிக்கு என்ன திட்டம்னா, வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் இங்க தென் மாநிலங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய 130 சீட்ல 100 சீட் அடிக்கணும். அதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள். ஸோ அந்த விஷயமும் இங்க வந்து ஏதாவது பேசிட்டு போவாரு, அது விஷயமா செஞ்சுட்டு போவார். இதை தாண்டி தமிழ்நாட்டு அரசியலோட அவங்க வேற எந்த விதத்துலையும் அவங்க தொடர்புபடுத்திக்க விரும்புறாங்க. ஆனா திமுகவோட அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாருமே இந்த விவகாரம் எழுந்ததுல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கடுமையா திமுக வந்து பாஜகவை எதிர்த்துதான் இது வரைக்கும் அரசியல் பண்ணிருக்கு. குறைந்தபட்ச செயல் திட்டனால அதை எப்படி கொள்கை ரீதியா ஏத்துக்குவாங்க? திமுக உடன் இருக்கிறது இன்னைக்கும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் இன்னும் அந்த கோர் ஓட்டர்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. பட்டியலினத்து மக்களுடைய பெரும்பான்மை ஓட்டு விஜய்க்கு போயிடுச்சு, முஸ்லீம்கள் ஓட்டுல வந்துட்டு பெண்கள் ஓட்டுல அந்த தான் போயிடுச்சு, கிறிஸ்டியன் ஓட்டு விஜய்க்கு தான் போச்சு. இதெல்லாம் இல்லைன்னு இதுக்கு அப்புறம் மறுத்துட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் ஏத்துக்குவாங்களா சார் திமுக பாஜக? அது எந்த மக்கள் ஏத்துக்கிறது? ஸ்டாலின் செஞ்ச சாதனைக்காக எப்போதும் மக்கள் இன்னைக்கும் ஏத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அவன் எதிர வச்சு பண்ணாங்க, ஈவிஎம் வச்சு பண்ணிட்டான்ல. ஸோ பாஜக கூட இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும், பாஜக எதிர்க்கிறவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆகுது இல்லை. திமுக ஜெயிக்கக்கூடிய ஒரு கட்சி, நான் பாஜகவோட சேர்த்துக்கிறேன் ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஆயிடும்னு முடிவு எடுக்கிறாங்கன்னா முடிவு எடுத்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். நீங்க சொல்ற மாதிரி இப்போ தாவேக்கா முதல் ஆப்ஷன் அப்படிதான் எடுத்துக்கணுமா சார்? அந்த ஒரு பின்னணி இருக்கா பாஜகவுக்கு? விஜயே வந்துட்டு ஏன் பாஜகவை எதிர்க்கல அப்படின்னோம்னா, 2029 வரைக்கும் அவர் எதிர்க்காம இருந்துட்டு 29ல அவங்கள பத்தி பேசுவார். அவரால் தான் மோடினால தான் நாட்டு ஒற்றுமையா இருக்குது, நல்லபடியா இருக்குது, மேம்பட்டு இருக்குது அப்படின்னு இவரே பேசுவார். ஏன்னா இந்த 3 மாத ஆட்சியில நம்ம நிறைய பேசினாலும் பாஜகவுடைய பங்கு அப்படிங்கிறது இங்க அப்படியே குறைந்திருக்கு. நயினார் எதிர்க்கிறாரு, பேசுறாரு, கருத்து சொல்றாரு தாண்டி இந்த சங்க பரிவாரங்கள் பெரிய அளவுல தாவேக்காவை எதிர்த்து பேசல, தாவேக்காவும் பெரிய அளவுல பாஜக எதிர்த்து ஒரு விமர்சனம் பண்ணல. அப்ப இந்த மரிய வில்சன் பேசினதுக்கெல்லாம் வேற ஏதாவது ஒரு அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு ரீதியில பேசியிருந்தாரு, கடந்த ஆட்சியில பேசியிருந்தாருன்னா ஒரு பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டுல வந்திருக்கும். அது எல்லாமே வராம அது ஒரு ஐயத்தை ஏற்படுத்திட்டே தானே இருக்கு. அதான் சொல்றேன், அவங்களுடைய இன்னைக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தாவேகா. இப்ப தாவேகா இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை சுரண்டலாங்க, தனியார் மையத்துக்கு விடலாம். இப்போ நேற்று ஒரு தனியார் மையம் பண்ணாங்களா, என்னது அது? இங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பஸ் கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வட இந்தியாவில் எதிர்த்து ஆட்களை கொண்டு வராங்க. இதுக்கு எப்படி ஒரு கையெழுத்து போட்டாரு சொல்லுங்க? இவர் வந்துட்டு அப்ப எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரா? இவரு தெளிவா தெரியுதுல்ல. ஆனா காங்கிரஸோட கூட்டணி 21 வரைக்கும் 31 வரைக்கும் காங்கிரஸோட யாருமே கூட்டணியில் நிற்க மாட்டாங்க, தாவேக்கா உட்பட நிற்க மாட்டாங்க, கைட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க விஜய். பாருங்க இன்னும் எப்படி போகும் சார் அடுத்து களம்? மக்களினுடைய விழிப்புணர்வை பொறுத்து தாங்க அடுத்த தேர்தல். நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்திய மக்கள் வாக்குறுதி மீட்பு இயக்கம் நாங்கள் தொடங்கிட்டோம். மிகப்பெரிய அளவு வரவேற்பு இருக்கு. இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இதுக்கு எதிராக இவிஎம்க்கு எதிராக இருக்கு. இதெல்லாம் முடிஞ்சுட்டு வாக்குச்சீட்டுக்கு வந்துட்டோம்.
இவிஎம் ஒழிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சுகமான வாழ்க்கை இறுதியாக இருக்குது. அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையான ஒரு நிலைக்கு போக வேண்டியது இருக்கும். நிர்ணயிக்கக்கூடியது இதுதான். இந்த மூமெண்ட்டை பொறுத்து தான் எல்லாமே. இடைத்தேர்தல்ல நல்லது சிலவங்களுக்கு நடக்கும், அதனால நான் பேசாம இருக்கிறேன்னா இன்னும் மத்தவங்க ஜெயிக்கிறதுக்காக இவர் பேசாம இருக்கிறேன்னு இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லவங்க ஜெயிக்கிறது கெட்டவங்க ஜெயிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. விஜய்க்கு முதல்ல வேலை என்ன அப்படின்னா அவர் அளவுக்கு 120 பேரை வந்துட்டு உருவாக்கிடணும்னு பார்த்தா எல்லாரும் அந்த குதிரை பேரத்துலலாம் ஈடுபட்டாரு, வாங்கினாரு, எல்லாமே பண்ணாரு. இப்போ என்ன ஆச்சுன்னா இதை வந்துட்டு பெருசா தேர்தல் ஆணையம் வந்துட்டு பார்க்குது. குதிரை பேரத்தில் இவங்க ஈடுபட்டு 4ஆம் தேதி ஜெயிக்கிறாங்க, 11ஆம் தேதி சட்டசபை கூடுது, 13ஆம் தேதி வாக்கெடுப்பில் கலந்துக்கிறாங்க. அடுத்த கணம் அவர் ரிசைன் பண்ணிட்டு தாவே கட்சியில் சேர்றாங்க. எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்க? அப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெரும் பிரச்சனை ஆகுன்றதுனால தான் தேர்தல் ஆணையம் வந்துட்டு இப்போதைக்கு தேர்தல் கிடையாதுன்னு சொல்லி அடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அடங்குனாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு இவர் கூட இருக்கிறாங்களே அந்த இவர் புதுக்கோட்டை எம்எல்ஏ வந்து சேர்ந்தாரு விஜயபாஸ்கர், விஜயபாஸ்கர், அவரு இன்னொருத்தர் இருக்காரு எம்ஆர் விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் பெரிய ஊழல்வாதிகள் தானே. நிரூபிக்கப்படல சார், அப்போ சொல்றாருல புஷி, அந்த நிரூபிக்கப்படல. அப்போ உன் டேபிள்ல இருக்கிறதுக்கு அதுதானே ஃபேட்டு நிரூபிக்கப்படணும்ல. எவிடன்ஸ்ங்கறாங்க சார், அதான் ஆதாரம் ஏதோ ஒன்று எடுத்துட்டு போ கோர்ட்டுக்கு, பேச போடு, ஏன் தயங்கம் உனக்கு ஆதாரம்? இல்ல சார், ஊழல் ஒளிஞ்சிருச்சாமா சார் 3 மாசத்துல? எல்லா பத்திரிகை செய்திகளையும் நேற்று பார்க்க முடியுது, அப்படியே 100 நாள்ல ஊழல் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்கு அப்படின்னு. 100 நாள்ல ஊழல் இவரால் ஒழிக்க முடியும் அப்படின்னா அந்த 200 கோடி அந்த நிலத்தை வந்துட்டு மாத்தினாங்களே, அது ஊழல் இல்லையா? அது ஒரு வில்லங்கத்துக்கு உட்பட்ட ஒரு சொத்தை வந்துட்டு நீங்க விற்க முடியுமா? வில்லங்கத்துக்கு உட்பட்ட ஒரு சொத்தை வந்துட்டு ஒருத்தர் வாங்குவாரா? வில்லங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை வந்துட்டு ஒரு சார்பதிவாளர் ரெஜிஸ்டர் பண்ணுவாரா? அப்போ இதில் பின்னாடி வந்துட்டு அதிகாரம் இருக்குன்றதான அர்த்தம். ஆனால் தானே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பண்ண முடிஞ்சிச்சு. அப்புறம் அது ஊழல் இல்லையா? அது கேட்குறேன். உங்களுடைய கட்சிக்காரெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துலையும் போயிட்டு தண்டம் வசூல் பண்ணுறானே, அதெல்லாம் ஊழல் இல்லையா? இதுக்கெல்லாம் காசு வாங்கினாங்களே உங்களுடைய கட்சிக்காரங்க, இந்த அரசு வழக்கறிஞராக போடுறதுக்கு ஊழல் இல்லையா? அதெல்லாம் ஃபுல்லாக நடக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் தான் சொன்னா, இன்றைய நிலையில தான் சொன்னா எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க அந்த பத்திரிகையில, அது போதும் அப்படின்னு நினைக்கிறாரு, வேற ஒன்றும் இல்லை. என்ன மாதிரியான விவாதங்கள் இந்த சட்டமன்றத்துல இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அவங்க பேசுறது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எது பேசுறாலும் திமுக பத்தி ஒரு குறை சொல்லணும், அதான் அடிக்கடி வந்துடுறாங்க அவங்க எல்லாம். திமுக ஒன்று சொன்னுச்சுன்னா அதுக்கு திமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சு பாருங்க அப்படின்ட்டு அவங்க சொல்லணும். ஏதோ சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனா ரெட்டி எல்லாருமே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. பழைய பிரச்சனைக்கு போகணும்னா அது மொத்தமாக தான் பதில் சொல்லணும். எங்களாட்ட ஆட்கள் இதெல்லாம் ஈழத்தை பற்றி வரலாறுலாம் எழுதினவங்க நாங்கள் தான் சொல்லணும். யார் வந்துட்டு என்ன அப்படின்றதெல்லாம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, எம்ஜிஆர் என்ன சொன்னார், அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் தான் எடுத்து வைப்போம். நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது, திமுக ஒன்றும் சொல்ல முடியாது. இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் திமுக மேலே வந்துட்டு தட்டி விட்டுறாங்க. தட்டி விட்டு ஒரு நாள் முடிஞ்சால் பதில் சொல்லி பார்த்துக்கோன்றாங்க, அவ்வளோதான். இதுதான் நடக்குது. திமுகவும் பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க எப்படி இந்த போதைப் பொருள் ஒழிப்பு வந்துட்டு 20ஆவது ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்துட்டு போதைப் பொருளே இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு புழக்கமே ஆரம்பிச்சது. அதுவும் 2 சொன்னோம். எவ்வளோ பெரிய பொய் அது! 98லேயே பிரச்சனை வந்து நாங்கள் வந்துட்டு அப்போ இருக்கக்கூடிய போலீஸ் கமிஷனர் துறைக்கிட்ட போட்டு முறையிட்டோம். அவர் தான் சொன்னார், ஒரு வாரத்தில் நான் ஒழிச்சு கட்டிட்டு உங்களை சந்திப்பேன். ஒழிச்சு கட்டினாலும் சந்திச்சாரு, அது உண்மை. நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ போதைப் பொருள் வந்துட்டு புழங்குறது சுட்டி காட்டி போலீஸுக்கும் நம்மளுடைய கல்லூரி நிர்வாகத்துக்கும் சொன்ன பையனை தானே வந்துட்டு கொண்டுட்டாங்க. ஒரு கேங்கை வந்து அடிச்சிருக்கிறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா உருவாக்கி விட்டது அப்படின்னு தெரியலையா உங்களுக்கு? எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க அவங்க. எம்எல்ஏக்களுக்கு கார், உதவியாளர் எல்லாம் ஒரு எம்எல்ஏ கேட்குறாரு, இனோவா காரா கொடுங்கன்னு கேட்குறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ பாட்டு பாடுறாரு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தாருன்னு. அவருக்காக தான் கொடுத்தாரு. இப்போ அடிப்படையில் என்ன அப்படின்னோம்னா, இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கேருந்து வர்றதுக்கு நம்ம ஊர்லேருந்து வரணும், வந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் தங்கணும். எம்எல்ஏ ஹாஸ்டல் சட்டப்பேரவை வரதுக்கு பேருந்து இருக்கும், அந்த பேருந்தில் ஏறி இவங்க வருவாங்க. இப்போ இவங்க எது கார் கேட்குறாங்க, எது கார் கொடுக்கணும்? தொகுதியில மக்கள் பணி செய்யறதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு கார். அப்படி என்ன படிச்சு செஞ்சிருக்காங்க? சரி, இன்னும் பரவாயில்ல, போட்டோம். நம்மளுக்கு எல்லாம் ஒன்றுமே புரியல. இப்போ வந்திருக்க ஜெயிச்ச எந்த எம்எல்ஏ என்ன மக்கள் பணி இங்கே செஞ்சுட்டு உருண்டுட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இவங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்றாங்க, பார்ப்போம், பொறுத்துறது பார்ப்போம். இத்தனை பிரச்சனைகள்லாம் நம்ம எடுத்து வைக்கிறோம்.
ஆனா எதுக்குமே ஒரு பதில் இல்லாத தன்மை. ஆனா விஜய் பேசுறாரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சி அப்படிங்கிறாரு. விஜய் தான் வெளிப்படைத்தன்மை உடையாச்சுங்க. போன 27ஆம் தேதி வந்துட்டு மே மாதம் தான் 27ஆம் தேதி. மே மாதம் 27ஆம் தேதி வந்துட்டு ஒரு போயிட்டு பிரதமரை சந்திச்சார். என்ன பேசினாரு? நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபைலை கொடுத்தாரு, தமிழ்நாட்டோட டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாரு அப்படின்னு. ஓகே, அதுக்கு மோடி என்ன சொன்னார்? அதை வாங்கிட்டு மோடி என்ன சொன்னார்? இல்லை, அன்னைக்கு வந்துட்டு அமித்ஷா அவங்களை சந்திக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு இவரை பார்த்தீங்க, நிர்மலா சீதாராமனை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க? மறுநாள் உங்களை கேபினட் செயலாளர் டிவி சோமநாதன் வந்து சந்திக்கிறாரு, பெரிய ஒரு பட்டாளத்தோட சந்திக்கிறாரு, விஜய் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே ஒரு 2வது நாள் ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துருக்காரு ட்ரெயினை முடிச்சு. அப்படின்னா இங்கே என்ன நடந்துச்சு? சோமநாதன் உங்களை பார்த்து என்ன சொன்னாரு? அது சொல்லுவார் அவரு, வெளிப்படைத்தன்மைன்னு சொல்றாரு, சொல்லுவார் அவரு. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.